السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கத்தை குறித்தும் சில சஹாபாக்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் என்கின்ற தகவல்களை நேற்றைய தினம் பார்த்தோம். குறிப்பாக அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் எப்படி ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள், அதற்கு பிறகு சுஹைல் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட போது குறைஷிகள் தடுத்து நிறுத்தினார்கள். தங்களுடைய முழு செல்வத்தையும் கொடுத்துவிட்டு அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் லாபம் அடைந்து விட்டீர்கள், லாபமான வியாபாரத்தை செய்து விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார்கள். இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஐயாஷ், அதே போன்று ஹிஷாம், இந்த மூவரும் சேர்ந்து நாம் ஹிஜ்ரத் செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு இடத்திற்கு காலையில் 3 பேர் வந்துடணும், அங்கிருந்து நம்ம ஹிஜ்ரத் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிடறாங்க. காலையில பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஐயாஷும் வந்துட்டாங்க. ஆனா 3வது நபர் வரவில்லை. அப்ப இந்த இருவரும் அங்கிருந்து கிளம்பி குபாவிற்கு சென்றடைகிறார்கள். மதீனாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய குபா என்கின்ற நகரத்திற்கு சென்றடைகிறார்கள். அங்கே செல்லும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அபூ ஜஹலோட இன்னொருத்தரும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, குபாவுக்கு வந்துட்டாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஐயாஷை இவர்கள் சிறைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல ஐயாஷ் சில விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல இந்த ஐயாஷ் யார் அப்படின்னா, அபூ ஜஹலுக்கு தாய் வழி சொந்தம். அபூ ஜஹலுக்கு தாய் வழி சொந்தம்னா இந்த ஐயாஷ். அப்ப இவங்கள்ட்ட சொல்றாங்க, ஐயாஷே, இது மாதிரி நீ மக்கா விட்டு வந்துட்ட, உங்க அம்மா அங்க என் பையன் திருப்பி வர வரைக்கும் நான் தலவாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி நான் வெயிலையே நிற்பேன் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா சபதம் ஏற்றிருக்காங்க. தயவு செஞ்சு நீ மதீனால இருந்து திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப உமர் சொல்றாங்க, இவங்களை நம்பாத, இவங்க உங்களை மக்காவுக்கு கொண்டு போய் சிறை பிடிக்கணும் அப்படின்ற திட்டத்துல இவங்க சொல்றாங்க, இவர்களை நம்பாதே அப்படின்னு உமர் சொல்றாங்க. ஆனா ஐயாஷுடைய மனம் தாயினுடைய நிலைமையை கேட்டு ஐயாஷுடைய மனம் உருகுகிறது. என்ன இருந்தாலும் அம்மா பாசம் இருக்கும் இல்லையா? அப்ப சொல்றாங்க உமர் கிட்ட, இல்ல நான் போயே தீரணும், என் அம்மாக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல, புறப்படணும்னு நினைக்கிறான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதோ என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்க, இது ரொம்ப அறிவாளியான ஒரு ஒட்டகம், ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு ஒட்டகம். இந்த ஒட்டகத்துல நீ பயணி, நடுவழியில ஏதாச்சும் உங்க கோலமால் பண்ற மாதிரி சூழ்ச்சி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக என்ன செய்து விடு, அந்த ஒட்டகத்தை திருப்பி விடு, திருப்பி மதீனாவுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அபூ ஜஹலும் ஐயாஷும் ஒட்டகத்துல பயணிக்கிறாங்க. பயணிக்கும் போது கொஞ்ச நேரம் ஆன உடனே நடு வழியில ஐயாஷ் சொல்றான், நம்ம ஒட்டகத்தை மாத்திக்கலாமா, என்னுடைய ஒட்டகம் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருச்சு, கலப்படைஞ்சிருச்சு, உன்னுடைய ஒட்டகத்துல நான் அமர்வதற்கு ஆசைப்படுறேன், நான் மாத்திக்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஐயாஷ் என்ன பண்றாரு, நான் மாத்திக்கலாம்னு சொல்லி கீழே அப்படி இறங்குனாரு இல்லையா, ஐயாஷ் மேல எல்லாரும் பாஞ்சு அவர் சிறப்பிடிச்சிருக்காங்க. அப்ப அவரை கைது பண்ணி மக்கா எடுத்துட்டு போனோடனே அபூ ஜஹல் சொல்றான், இந்த முட்டாள்கிட்ட நாங்க எப்படி நடந்துக்கிட்டோமோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஹிஜ்ரத்துக்கு போன எல்லா முட்டாள்கள்கிட்ட நீங்க நடந்துடுங்க, இது மாதிரி நீ பண்ணி ஒரு சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த அபூ ஜஹல் மக்காவை சேர்ந்த சொல்றான். இதற்கு பிறகு 2 பேரும், அதாவது ஐயாஷும் அதே நேரத்தில் அந்த இடத்திற்கு வராத ஹிஷாம், இருவரும் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு அறைக்குள் அடைக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரை யாரு காப்பாத்தி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அபூ அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இரவோட இரவா மக்கால போய் அந்த வீட்டுக்குள்ள செவரேறி குதிச்சு அவங்களுடைய விலங்க
அறுத்து எரிஞ்சிட்டு 2 பேரையும் மதீனாக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்படி சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கால இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு காத்து கொண்டிருக்காங்க, எப்ப அனுமதி கிடைக்கும் அப்படின்னு. இதற்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னா தாருன் நதுவா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மக்காவை காபத்துல்லாவை சுத்தி ஒரு பார்லிமெண்ட், அதாவது பிரச்சனைகளை ஆலோசனை பண்றதுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு பார்லிமெண்ட் சைஸ்ல தாருன் நதுவான்னு ஒண்ணு அமைச்சிருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த தாருன் நதுவால குறைஷிகள்லாம் ஒண்ணு கூடுறாங்க ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக. இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்காரு, இவரும் மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவில் அமைந்துவிடும், நம்ம வியாபாரம் பண்ண முடியாது, அதே நேரத்துல நம்மளை நோக்கி ஒரு படையை கூட்டிட்டு வந்து இவன் நம்மளை அழிக்கக்கூடும், அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடக்கும். அந்த ஆலோசனையில 14 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இப்லீஸும் கலந்து கொள்கிறார். இப்லீஸ் எப்படி வரான் அப்படின்னா மனிதனுடைய தோற்றத்துல வரும், ஒரு கிழவனுடைய தோற்றத்துல. அந்த கிழவனை யார் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவன் கேட்கிறாங்க இவர் யார் என்று சொன்ன உடனே நான் நஜ்த் தேசத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், நானும் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குறைஷிகளோடய உட்கார்ந்துட்டான். அப்ப மஷூரா ஆலோசனை ஆரம்பிக்குது. ஒருத்தரும் ஒரு கருத்தை சொல்றான். ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்வை ஊரை விட்டு விரட்டிடக்கூடாது, அவர் ஊரை விட்டு போட்டோம், அவர் போறதுனால நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவர் எங்கேயோ போறாரு எப்படியோ ஏதோ பண்ணிட்டு போறாரு அப்படின்ற இந்த இப்லீஸ் சொல்றான், இது ரொம்ப கெட்ட ஆலோசனை, அப்படியே நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் அங்க போய் ஒரு கூட்டத்தை திரட்டி திருப்பி உங்க மேல என்ன பண்ணிடுவாரு, போர் கொடுத்து உங்களை அடிச்சிருவாரு, இது சரியான ஆலோசனை இல்ல, வேற யாராவது ஆலோசனை சொல்லுங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, சரி நம்ம என்ன பண்ணிடலாம், அவரை கையும் காலையும் கட்டி ஒரு ரூமுக்குள்ள சங்கிலியால் அவரை பிணைத்து உள்ள அடைச்சிருவோம், அதுக்குள்ள கடந்து அவரு மரணிக்கட்டும், அப்படி பண்ணிடுவோம் அப்படின்ற உடனே அதுக்கும் இந்த இப்லீஸ் சொல்றான், இது மட்டும் அவருடைய தோழர்களுக்கு தெரிஞ்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அடைஞ்சிருக்காங்க அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரசூலுல்லாஹ் இல்லாதவங்க பரவாயில்ல, அவருடைய தோழர்கள் ஈமானை ஊட்டி வளர்த்திய அந்த தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, படையை திரட்டிட்டு வந்து உங்க மேல போர் கொடுத்து ரசூலுல்லாஹ் ஈஸியா காப்பாத்திட்டு போயிருவாங்க, இதுவும் ஒரு தப்பான ஆலோசனை அப்படின்ற உடனே மூணாவது அபூ ஜஹல் சொன்னா, நான் ஒரு ஆலோசனை வச்சிருக்கேன், ஏன் ஆலோசனை கேளுங்க அப்படின்ற உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வாலிபரை தேர்ந்தெடுப்போம். அந்த வாலிபருக்கு கையில ஒரு வாழை கொடுக்கும். வாழை கொடுத்து எல்லாரும் ஒரே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணிடணும். இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரவுடைய 3ஆம் பகுதியில ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல எல்லாரும் பாஞ்சு என்ன பண்ணிடணும், ரசூலுல்லாஹ் கொலை பண்ணிடணும். அப்படி கொலை பண்ணிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணா குற்றவாளி கூண்டுல நிப்பாட்ட வைக்கப்படுவார், ஒரு கூட்டமே சேர்ந்து கொலை பண்ணுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த கேஸ் நிக்காது, அந்த பிரச்சனை நிக்காது. அதனால இப்படி பண்ணலாம், அதே நேரத்துல அவங்க கொலை பண்ணதுக்கான அபராதத்தையே அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆலோசனை சொன்ன உடனே சைத்தான் சொல்றான், ஆஹா இதுதான் நல்ல ஆலோசனை, சொன்ன ஆலோசனையிலே இதுதான் உருப்படியான ஆலோசனை, இதை நீங்க என்ன பண்ணுங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே நடந்த இந்த ஆலோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எந்த விதமான அவங்களுடைய செயல்ல எந்த விதமான மாற்றத்தையும் காண்பிக்காம வழக்கமா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருந்துட்டே இருக்காங்க. யார்கிட்ட இருந்து மறைக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கலாம், மக்களிடம் மறைக்கலாம், எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்விடம் மறைக்க முடியுமா? அந்த ஞானமிக்கவன் என்ன செய்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்பி இந்த திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தான். இப்படி திட்டம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு மக்காவை விட்டு கிளம்புவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, எந்த நேரத்துல நீங்க கிளம்பணும் அப்படிங்கிறோ அல்லாஹ் சொல்லி அனுப்பிடுவான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. என்ன திட்டம் அதையும் அல்லாஹ் போட்டு கொடுத்துருவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனுமதி கிடைத்தவுடன் என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க மதீனால. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடுதலே நம்ம இங்க வந்து ஒரு மிகப்பெரிய படிப்புன, நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இங்கிலீஷ்ல ஒரு அழகான கோட் சொல்லுவாங்க, if you fail to plan you are planning to fail. இது இங்கிலீஷ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்பரான கோட். நீங்கள் திட்டமிடுவதற்கு தவறினால் நீங்கள் தவறு செல்வதற்கு திட்டமிடுகிறீர்கள். திட்டமிடுதல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. மதியம் நேரம் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அபூபக்கர் வீட்டுக்கு முகத்தை மறைச்சவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து கதவை தட்டி அனுமதி கேட்ட உடனே அனுமதி கொடுக்கப்படும். உள்ள வந்த உடனே வீட்டுல உள்ள எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க,
உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன திட்டம்னு சொல்றாங்க. நம்ம எப்படி போறோம், எந்த நேரத்துல போறோம் அப்படிங்கிற எல்லா திட்டத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வெளியே வராங்க. யாருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திட்டமும் குறைஷிகளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக சுத்தி வளைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை. ஒரு இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சுத்தி வளைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பிளான் போட்டாங்கன்னா, அதுல ஒரு சில பிளான் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்பயும் படுக்கிற படுக்கையில அலியே நீங்கள் படுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நான் படுக்கக்கூடிய படுக்கையில அலியே நீங்கள் படுக்க வேண்டும். யமன் நாட்டு பச்சை போர்வையை, நான் போர்க்கக்கூடிய அந்த போர்வையை நீங்கள் போர்த்தி கொண்டு படுக்க வேண்டும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க படுத்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த குறைஷிகள் 11 குறைஷிகள் என்ன பண்றாங்க, சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. 11 பேர்கள், 11 மூத்த தலைவர்கள் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க, அபூஜஹல் உட்பட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவாங்க, நம்ம கொலை பண்ணிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, சரியான ஒரு நேரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு வசனத்தோட இறக்குறான், ரொம்ப சூப்பரான வசனம். வயது யம்குரு பிகல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் உங்களிடம் சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். எப்படி? தூக்க உங்களை சிறைபிடித்து, தூக்க அல்லது உங்களை கொலை செய்து, தூக்க அல்லது இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியே துரத்தி, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ்வே சிறந்தவன் என்ற அந்த வசனத்தால் இப்ப இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க, கூட்டத்தை பிளந்துக்கிட்டு வராங்க. கைப்பிடி மண்ணை அள்ளி வீசிக்கொண்டு وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இந்த வசனத்தை ஓடியவாறு தன்னுடைய கையில மண்ணை எடுத்து தூவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. எல்லாரும் அப்படியே தகைச்சு நிற்கிறாங்க, யாருக்கும் கண்ணுக்கு தெரியல ரசூலுல்லாஹ் வந்தது. இந்த வசனம் எங்க வருதுனாக்க தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான வசனம், யாசீன்ல வரக்கூடிய வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு முன்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம், பின்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம், அவர்களை பார்க்காதவாறு நாங்கள் செய்துவிட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. வெளியே வந்து அபூபக்கர் வீட்டுக்கு போயிடுறாங்க. போய் அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டிட்டு அவருடைய பின்வாசல் வழியாக யமனை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் இருவரும் கிளம்பி சென்றாங்க. ரெண்டு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு இவங்க அப்படியே நிற்கிறாங்க, தகச்சு போய். என்ன அதாவது ரசூலுல்லாஹ் வெளியே வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் சொல்றாரு, இங்க நீங்க நிக்கிறீங்க, யாரை எதிர்பார்த்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வெளியில இருந்து வந்தவர் ஒருத்தர், நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து நிக்கிறோம் அப்படின்ற உடனே, நீங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர் இப்பதான் தன்னுடைய தோழரை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு, நான் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு உடனே, சும்மா இருப்பாரு, போய் உள்ள தூங்கிட்டு இருக்காரு, அவரு உள்ள போர்வை போத்தி தூங்கிட்டு இருக்காரு, நீங்க பார்க்க முடியாப்பா அப்படின்னு உடனே, நிஜமாவே நான் பார்த்தேங்க அப்படின்னு உடனே, நீ உள்ள கிளம்பு, உள்ளதான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க நம்ப மறுத்துறாங்க. காலை வரை அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரல, அந்த நேரத்துக்கு வெளியே வரலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கை சேதப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. காலையில வெளியில யார் வராங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வராங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பி சௌர் குகையை சென்றடைகிறார்கள். இதுவும் ஒரு பிளானிங் தான். பாருங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய ரூட் இந்த ரூட் கிடையாது, வழக்கமா போகிற ரூட் இது கிடையாது. ரசூலுல்லாஹ் யமன் போய் செங்கடல் போய் சுத்தி மதீனாவுக்கு போறாங்க. அப்ப எந்த ரூட்ல போகணுன்ற முதற்கொண்டு என்ன பண்ணாங்க, கரெக்டா பிளான் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இப்ப இருவரும் சௌர் குகையை சேர்ந்து அடைஞ்ச உடனே காலையில அலி ரலியல்லாஹு அன்ஹு புடிச்சு இழுத்துட்டு வராங்க. எங்க ரசூலுல்லாஹ், உண்மையை சொல்லு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. காபத்துல்லாஹ் வச்சு அடிக்கடி அடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சுட்டு அடுத்து எங்க போறாங்கன்னா, அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற யாருன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய மகள், ஆயிஷாவுடைய அக்கா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பிடிச்சு கேட்கிறாங்க, எங்க உங்க அக்கா, உன் தந்தை எங்கே என்று கேட்ட உடனே, எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ஓங்கி அவங்க கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. காதுல இருந்து அந்த அந்த காதுல இருந்து ரத்தம் ஊட்ட ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை பிடிக்கணும் அப்படின்ற உடனே குதிரைப்படை வீரர்களை ஃபுல்லா கூப்பிட்டு, யார் அபூபக்கரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உயிரோடு அல்லது பிணமாக யாரு கொண்டு வருவாங்களோ 100 ஒட்டகங்கள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு பண்ணிடுறாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம்
ரசூல்லாவை தேடி போறாங்க. இந்த நேரத்துல ஒரு மாஸ்டர் மைண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு மாஸ்டர் மைண்ட் நம்ம இங்க புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்போது ஒரு கால் தடம் பதியும் இல்லையா, சவுர் குகைக்கு போகும்போது கால் தடம் பதியும். அந்த கால் தடத்தை அழிக்கிறதுக்கு ரசூல்லா ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அபூபக்கருடைய மகன் அப்துல்லா இவருக்கு ஒரு பணியை ரசூல்லா கொடுத்துருந்தாங்க. என்ன பணி அப்படின்னா, நீங்க காலையில் நடக்கிற விஷயத்தை ஃபுல்லா மக்களை என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற இன்ஃபார்மேஷனை நீங்க இரவு நேரத்துல என்ன பண்ணிடணும், எங்கள்ட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு எங்களோட தங்கிட்டு சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பி மக்களுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அப்ப அப்துல்லா அவர்கள் 3 இரவுகளும் வந்து போனாங்க. இவர்கள் வந்து போகும்போது இவர்களுடைய கால் தடத்தை அழிப்பதற்காக ஆமிர் பின் ஃபுஹைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கரையரை நீங்க டெய்லி என்ன பண்ணணும், ஆட்டை மேய்ச்சிட்டு வரணும். அப்துல்லா இப்படி போவாரு, நீங்க என்ன பண்ணணும், ஆட்டை மேய்ச்சிக்கிட்டே அந்த கால் தடத்தை அழிச்சிடணும், எங்களுக்கு பால் கறந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் தேடி போனாங்க. தேடி போனா கடைசியில எப்படியோ குகைக்கு கீழே இறங்கிட்டாங்க. குகைக்கு கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே அபூபக்கர் பதறாங்க. ஐயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க எதிரிகள், நீ பதறாங்க. இந்த குகை இருக்கு பாத்தீங்கன்னா, சவுருடைய குகை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நெருக்கமான ஒரு குகை. அந்த குகைக்குள்ள அபூபக்கர் உள்ள போகும்பொழுது அதுல நிறைய ஓட்டை இருந்துச்சு. அப்ப அபூபக்கர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கீழாடையை கிழித்து அந்த ஓட்டை என்ன பண்ணாங்க, அடைச்சாங்க. உள்ள சுத்தம் பண்ணி அடைச்சிட்டு அவங்க மடியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருந்தாங்க. உறங்கி கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய 2 கட்டை விரலை வச்சு 2 ஓட்டை அடைச்சிருந்தாங்க. அந்த ஓட்டையிலிருந்து ஏதோ அபூபக்கரை கடிச்சதுனால அந்த வலி தாங்க முடியாம அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஷேக் பண்ணா எங்க ரசூல்லா எந்திரிச்சிருவாங்களோ தூக்கத்துல இருந்து அப்படின்னு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா கண்கள் அந்த வலியின் காரணமாக கண்ல இருந்து தண்ணீர் ரசூல்லாவுடைய முகத்துல விழுவுது. ரசூல்லா எந்திரிச்சிடறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு உடனே, இந்த மாதிரி ஏதோ கடிச்சிருச்சு அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு உடனே ரசூல்லா தன்னுடைய உமிழ் நீரை எச்சியில எடுத்து அதை வைக்கிறாங்க. அது ஷிஃபா கிடைச்சாங்க. இப்படி அந்த குகையில தங்கி கொண்டிருக்கும் போதுதான் இந்த எதிரிகள் வராங்க. எதிரிகள் வந்த உடனே அபூபக்கர் பதறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே குனிஞ்சு பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை பொன்னெழுத்துக்களால் குறிக்க வேண்டிய வார்த்தை. நம் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் கஷ்டப்படுவோம், நம்ம வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நெருக்கடிகளை மாற்றிக்கொள்வோமோ, இந்த ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் இருந்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் அல்லாஹ் வாசல்களை திறப்பான். அல்லாஹ் சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். சூரத்து தௌபால இது காலடி இது யகூலுடி சாஹிபிஹி, இது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன உடனே அவருடைய தோழர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நீங்கள் ஒருவர், நாம் 2 பேரும் இருவர், மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். லா தஹ்சன், கவலைப்படாதே என்கின்ற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. உள்ளத்தில் இருந்த தவக்குள் வெளிப்பட்டது, அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த உறுதி வெளிப்பட்டது. அல்லாஹ் என்ன பண்ணா, அவர்கள் பார்க்காதவாறு என்ன பண்ணிட்டான், அவங்கள கிட்ட வந்தாலே அவங்கள பார்க்க முடியும், அவங்க திரும்பி போயிடுறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அதிலிருந்து காப்பாற்றினார். கடைசியில குறைஷிகள் இங்கெங்கே தேடி பார்த்தாங்க, கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் சவுருடைய குகையில் தங்குகிறாங்க. 3 இரவுகள் அங்கே தங்குறாங்க. அவங்களுக்கு அப்துல்லா இப்னு உரைக்கித் அல்-லைஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டை வச்சிருக்காங்க. இவர் ஒரு முஷ்ரிக் தான், ஆனா ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். இப்ப இவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 3ஆவது நாள் இரவு என்ன பண்ணிடணும், எங்க 2 ஒட்டகத்தையும் எடுத்துட்டு சவுர் குகைக்கு வந்துடணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2 ஒட்டகத்தை அவங்க தீனி போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுல 1 யாரு கொடுத்துட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் நான் கிரையை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கிரையத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கிடுறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு உரைக்கித் அல்-லைஸி என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் கைட் பண்ணி கூப்பிட்டு போறாரு. எப்படி போறாருன்னு நான் சொன்னேன். இங்க இருந்து யமன் நாட்டுக்கு போய், யமன் நாட்டு வழியில போய், அங்கிருந்து ஒரு கடலை பிடிச்சு, அங்கிருந்து செங்கடல் போய் அந்த ரூட்ல போறாங்க, சுத்திட்டு போறாங்க. சுத்திட்டு போகும்போது போற வழியில சில சம்பவங்கள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற வழியில சில சம்பவங்கள் நடக்குது. மதிய நேரத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு பாறைக்கு கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மடியில படுத்திருக்காங்க. அங்க ஒரு ஆட்டிடையன் வரான். அவன் இருந்து பாலை கறந்து தண்ணி அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, வெப்பம் தணிவதற்காக மிக்ஸ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்கள்ட்ட அதை குடிக்க கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க.
இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி போக அபூபக்கர் பின்னாடி வருவாங்க பாதுகாப்புக்காக. ரசூலுல்லாஹ் முன்னாடி போவாங்க, அபூபக்கர் பின்னாடி வருவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அப்படின்னா ஒரு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, உம்மு மஹபத் அப்படின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. இந்த உம்மு மஹபத் யார் அப்படின்னா, தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு அங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு தருவாங்க, குடிக்க ஏதாவது தருவாங்க. இந்த உம்மு மஹபதை சந்திச்சு அபூபக்கரை கேட்கிறாங்க, ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு உங்க வீட்டுல இருக்கா? எங்க வீட்டுல எதுவும் இல்ல. இந்த ஆட்டை நீங்க பாருங்க, அந்த ஆட்டை மெலிஞ்சு போய் நிக்குது, அந்த ஆட்டுல குடிக்க கூட பால் இல்ல அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓரமா நிக்குதுல ஒரு ஆடு மெலிஞ்சு நிக்குது பாருங்க, அந்த ஆடை நான் கறந்துக்குவா, அதாவது பாலை கறந்துக்குவா அப்படின்னு உடனே இது என்ன ஆச்சரியமா இருக்கு, அதுவே ஒரு நோஞ்சான ஆடு, அதுல இருந்து நீங்க எப்படி பாலை கறப்பீங்க, உங்களுக்கு கரைச்ச கறந்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுல மடியில பிஸ்மில்லாஹ் வச்சு அதை கறக்குறாங்க. மடி நல்லா குளுத்து பால் கீழே குட்டுகிறது. ரசூலுல்லாஹ் அதை வந்து குடிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு குடிக்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் பாத்திரம் நிறைய பாலை குடிச்சு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போன உடனே இவருடைய கணவர் அபூ மஹபத் அவர் அப்பதான் என்ன பண்றாரு, மத்த ஆடுகளை மேய்ச்சிட்டு வரார், வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீட்டுல பாத்திரம் நிறைய பால் இருக்கு. இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு உடனே இது மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்தால் அவர் இப்படி உள்ள சொன்னாரு, பிஸ்மில்லா சொல்லி மடியில கை வச்சாரு, பாலா குடிச்சு அவரும் குடிச்சாரு, எங்களும் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு ஃபுல்லா சொன்ன உடனே அவர் சொன்னார், மக்காவாசிகள் தேடும் ஆடவர் அவர்தான், மக்காவாசிகள் இவரை தேடுறாங்க, இவரை நான் சந்தித்திருந்தால் இவரிடத்தில் நான் தோழமை கொண்டிருப்பேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜின்னு ஒண்ணு மக்கால ஒரு கவிதை பாடு, ஒரு ஜின்னு மக்கால கவிதை பாடு. என்ன கவிதை பாடுதுன்னா, இந்த மாதிரி இந்த குறைஷிகள் கை செய்யப்பட்டுட்டாங்க, அபூபக்கரும் அவருடைய தோழரும் மக்காவிலிருந்து கடந்து வெற்றிகரமாக சென்று விட்டார் அப்படின்னு ஒரு ஜின் ஒரு கவிதையை பாடுது. அந்த சப்தம் மக்கால வருது. அந்த சப்தம் எங்க இருந்து வருதுன்னு மக்கள் தேடி போறாங்க, அது அப்படியே மறைஞ்சிருது. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க இந்த சப்தத்தை வச்சுதான் தெரிஞ்சு கொண்டோம் ரசூலுல்லாஹ் எங்க போயிட்டாங்க, மதீனாவை போய் சென்றடைந்து விட்டாங்க என்று அதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போற வழியில இன்னொரு சம்பவம், ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னா, சுராக்கா பின் மாலிக் அப்படின்ற ஒருவர் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். இந்த சுராக்கா பின் மாலிக் தன்னுடைய சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் என்ன பண்றாரு, அவர் வந்து தகவல் கொடுக்கிறாரு, முகம்மதையும் அவருடைய தோழரையும் நான் கடற்கரையில் பார்த்தேன் அப்படின்ற உடனே இவருக்கு மைண்ட்ல என்ன வருதுன்னா 100 ஓட்டலாம் மைண்ட்ல வருது. எங்க இவன் முந்தி கொண்டு இவன் பிடிச்ச 100 ஓட்டத்தை வாங்கிடுவானோ அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாரு, இல்ல அது ரசூலுல்லாஹ் கிடையாது, நீ வேற யாரையும் பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை திசை திருப்பிட்டு அந்த சபையிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு, எல்லாரும் நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அந்த சபையிலே உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுக்கு போய் குதிரையை எடுத்து கிளம்புறாரு, ரசூலுல்லாஹ் விரட்டி பிடிக்க. ரசூலுல்லாஹ் இதை நெருங்குறாரா இல்லையா, அவருடைய குதிரையுடைய கால் அப்படியே மண்ணில பொறிஞ்சு. அப்ப என்ன பண்றாரு, அவரு அம்பு எடுத்து பாக்குறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லிடணும், அவங்க ஜோசியோ குறிலாம் பார்ப்பாங்க, அம்புல குறி பார்ப்பாங்க. என்ன பண்றாரு, போலாமா வேணாமா அப்படின்னு அம்பு எடுத்து பாக்குறாரு, போக வேண்டாம்னு. அதையும் மீறி அவர் என்ன பண்றாரு, திருப்பி தன்னுடைய குதிரை எடுத்து திருப்பி விரட்டி போறாரு. எந்த அளவுக்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்கும் அளவிற்கு அவர் கிட்ட போயிட்டார். போன உடனே திருப்பி குதிரையுடைய கால் மண்ணில பொறிஞ்சிருக்கு. திருப்பி அம்பை எடுத்து பாக்குறாரு, போலாமா வேணாமா, திருப்பி வேணாம். அவ குதிரை கணக்கிற சவுண்ட பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்து அவனை கூப்பிட்டு சுராக்கா பின் மாலிக் சொல்றாரு, இந்த மாதிரி 2 முறை முயற்சி பண்ண, 2 முறையும் குதிரையுடைய கால் மண்ணில் புதைந்து விட்டது, இதுல இருந்து உண்மையான நபிதான் அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு நீ உங்களை பார்த்ததுக்கான ஏதாச்சும் ஒரு சாட்சி, ஒரு பத்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அதை எழுதி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்ப சுராக்கா பின் மாலிக் சொல்றாங்க, என்ன பார்த்த செய்தின்னு என்ன பண்ணிடு, யாருக்கும் சொல்லாம மறைச்சிரு, எந்த குறைஷியாவது உடனே கேட்டா நாங்க பார்க்கலன்னு சொல்லிடு அப்படின்னு உடனே சுராக்கா பின் மாலிக் என்ன பண்றாரு, அதே மாதிரி நாங்க 2 பேரையும் பார்க்கல, நாங்க ஃபுல்லா தேடிட்டோம் அப்படின்னு சொல்லி குறைஷிகளை திசை திருப்பி விட்டுறாரு. இப்படி அல்லாஹ் போற வழிகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய உதவி இறங்கி கொண்டே இருக்கிறார். அப்படியே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவை சென்று அடைகிறாங்க. குபால போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அங்கே ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. அந்த பள்ளி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபால லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தை அஸ்திவாரம் விடப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அப்படியே அந்த பள்ளிவாசல் என்ன சொல்றான்.
அதே மாதிரி இந்த குபாவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அங்கே உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ்வும் சுத்தத்தை விரும்புகிறான் அப்படின்ற வசனத்தை இருக்கலாம். ஏன் சுத்தத்தை விரும்பக்கூடியவன் அவங்க விரும்புறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல யாராவது மலம் ஜலம் கழிச்சா அவன் கல்லை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கல்லை மட்டும் கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா இந்த குபாவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லை கொண்டும் சுத்தப்படுத்தி விட்டு தண்ணீரை கொண்டும் சுத்தப்படுத்துவாங்க. இப்ப இதை அல்லாஹ் பாராட்டி குர்ஆன்ல இவரை பத்தி சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 4 நாட்கள் தங்குறாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் தங்குறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளம்புற உத்தரவு வருது. ரசூல கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஜும்ஆவுடைய தொழுகை கடமையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 நபர்களுக்கு ஜும்ஆவுடைய தொழுகையை முதல் ஜமாஅத்தாக தொழ வைக்கிறார். இது குபால நடந்த விஷயம். இங்க மதீனால என்ன நிலைமை அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடுது. எந்த அளவுக்குன்னா, வெளியில போய் மதீனாவினுடைய எல்லைக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, யாராவது வராங்களா, தூரத்துல தெரியல. இப்ப டெய்லி போயிட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வெயிலுடைய வெப்பம் அதிகமானதுனால எல்லாரும் திரும்பிட்டாங்க. அப்ப ஒரே ஒரு வீட்டுல மட்டும் என்ன பண்ணான், கோட்டை மேல ஏறி நின்றுட்டு, இதோ 2 பேர் வராங்க, வெள்ளை ஆடை உடுத்தி 2 உருவம் தெரியுதுன்னு உடனே எல்லாரும் சந்தோஷம் பொங்கிடுச்சு. அப்படியே சந்தோஷத்துல அப்படியே மதீனாவே ஒரு எந்த அளவுக்குன்னா, அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, மதீனாவே எந்த அளவுக்கு ஒரு ஏதோ பெரிய சப்தம் கேட்குது மதீனால, அந்த அளவுக்கு சந்தோஷத்தினுடைய உச்சம். எல்லாம் ரசூலுல்லாஹ் நோக்கி ஓடுறாங்க பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்குள்ள வரும்போது பைத்து பாடுறாங்க, தலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா அப்படின்னு சொல்லி அந்த பைத்தை பாடிட்டு சிறு குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வந்தார்கள். மதீனாவில் அதற்கு இறங்கி என்ன பண்ணாங்க, எல்லாரும் என் வீட்டுல நீங்க தங்கணும், என் வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு போட்டி அவங்களுக்குள்ளே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டுல தங்குனாங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். இதற்கு முன்னாடி என்னன்னா, ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே அங்க அறிவிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம நல்லா தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய அம்மாவுடைய ஊர் மதீனா. ரசூலுல்லாஹ்வுடைய அம்மாவுடைய ஊர் மதீனா. அப்ப தாய் மாமன்கள் அங்க இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே நஜ்ஜார் குடும்பத்தை நஜ்ஜார் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க, நான் இந்த மாதிரி வரேன். அப்பயே முன்கூட்டியே அறிவு பண்ணிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. பலத்த வரவேற்பு கிடைக்குது. வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய தலைவராக ஆக்கப்படுறாங்க. இதுதான் யாருக்கு பிடிக்கலன்னா, அப்துல்லாஹ் பின் உபைக்கு பிடிக்கல. அது வரைக்கும் மதீனாவாசிகள் யாரு கண்ட்ரோல் இருந்தாங்களோ அவன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் தலைவராக இருந்தாங்களோ அவனுக்கு அதுல இருந்து ரசூலுல்லாஹ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்ன நடந்தது என்பதை அடுத்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதாவது ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யார் அப்படிங்கிறதுக்கு உசைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் உஹதுடைய போர்க்களத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவரை பற்றி ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு தொழுகை கூட தொழவில்லை, போரில் கலந்து கொள்கிறார், ஷஹீதாகிறார், சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறைந்த அமல்களை செய்தார், அதிகமான பலனை அவர் பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி சொன்னார். ஒரு அபூர்வ சம்பவம் இது. சரிங்களா? இதுதான் அதுக்கான பதில். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், துன்னுரை, அதே மாதிரி ஃபாரூக், சித்திக், இது மாதிரி அந்த பெயர்கள் டைட்டில். இது மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன டைட்டில், அது எங்க கொடுக்கப்பட்டிருந்தது, ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய கேள்வியை நம்ம என்ன பண்றோம், முன்வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை படிக்கிறோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அதே நேரத்துல ஒரு சின்ன ஃபீட்பேக்கும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம 9 நாள் அல்ஹம்துலில்லாஹ் கடந்துட்டோம், மக்காவுடைய இது முடிஞ்சிருச்சு. இப்ப இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, அல்லது பேசக்கூடிய அந்த அந்த ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணுமா அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க என்ன பண்ணலாம், இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இதுல எதுவும் மாற்றம் தேவையா, உங்களுக்கு புரியுதா?